டேய் சூர்யா, எங்கடா போன இவ்வளோ நேரம் ஆளையே காணோம்? டேய், நானா? அது வந்து ஷாலுவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் ஒரு எட்டு போயிட்டு வந்தேன். டேய், என்னடா சொல்ற? நீ ஏடா பேசுற? அதுவும் இந்த லேட் நைட்ல ஷாலுவை பார்க்க போனியா? என்னமோ ஒருத்தன் கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு லவ் நல்லா பில்ட் பண்ணிட்டு வந்திருக்கான் போலயே. எனக்கு தெரியும்டா இப்படிதான் நடக்கும்னு. ஏய் சும்மா இருடா. எனிவே நாங்க எதிர்பார்த்ததும் அதான். அப்போ 6 மாசம் வெயிட்டிங் டைம்லாம் இனிமேல் தேவையில்லை போலயே. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? நீ போகிற ஸ்பீடை பார்த்தா சீக்கிரமா குழந்தையோட தான் நிற்பீங்க போலயே. நீ நடத்து. ஏய் என்னடா இப்படி சொல்லிட்டேன்? நான் அவளை அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. அவளும் என்னை முழுசாக நேசிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். அவளோட அன்பும் சம்மதமும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. மற்றபடி குழந்தை குட்டியெல்லாம் அப்புறம் தான். இப்போதான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக உன்கிட்ட பிடிச்சதே இந்த பொறுமை தான்டா. சரிடா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. டேய், இன்னைக்கு அவள் சொன்னதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. நீ சொன்ன மாதிரி அவளுக்கு பாப்பா வேணுமா? கோயிலுக்கு போனப்போ அங்கே இருந்த ஐயர் உங்கள் கல்யாணத்தில் எந்த தடையும் இல்லை, நீங்கள் திரும்பி வரும்போது தம்பதிகளாக கையில் குழந்தையோட வருவீங்கன்னு சொன்னார். அதை கேட்டதுல இருந்து மேடம்க்கு லவ் அள்ளுதுடா. அப்போ வெக்கப்பட்டா பாரு, அவ்வளோ ஒரு அழகு. அதை சொல்ல வார்த்தையே இல்லடா. சூப்பரா சூர்யா, இதை தான் நானும் எதிர்பார்த்தேன். அப்போ உன்னோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தான் செட் ஆகுமான்னு தெரியல. என்னடா சொல்ற கௌதம்? உனக்கு இப்போதானே பிரேக்கப் ஆச்சு, என்ன மறுபடியும் அந்த ஹெலன் ஞாபகம் வந்துருச்சா? கவலைப்படாதடா, ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பா உன்னை தேடி வருவா. இந்த நேரத்தில் அந்த ஹெலனை ஏன்டா ஞாபகப்படுத்துற? எனக்கு நீ சொன்ன மாதிரி நல்ல பொண்ணுன்னு சொல்றதை விட ஒரு தேவதைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தேவதை என் வாழ்க்கையில கிடைச்சிட்டா. என்னது தேவதையா? டேய், இப்போதானடா பிரேக்கப் ஆச்சு உனக்கு, அதுக்குள்ள யாரடா அந்த பொண்ணு? எங்கிறது வந்தா? சூர்யா, அவ எங்க இருந்தும் புதுசா வரலடா. அவ ஏற்கனவே நம்ம கூட தான் இருக்கா. என்னடா சொல்ற? நம்ம கூடவா? யாருடா அது? தயவு செஞ்சு தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாம விஷயத்த ஸ்ட்ரைட்டா சொல்லுடா. டேய், அவ வேற யாரும் இல்ல, மீரா தான். என்னது மீராவா? டேய் விளையாடாதடா. அவ ஷாலுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவகிட்ட எப்ப நீ லவ் சொன்ன? அவ என்ன சொன்னா? லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளாக தான் அவ கூட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஆனால் அந்த கொஞ்ச நாள்லையும் என் மனசு ஃபுல்லாக அவன் மட்டும்தானே நிறைஞ்சிருக்கா. ஆனால் அது லவ்னு எனக்கு புரியல. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு ஏற்ற சரியான பார்ட்னர் அவ தான்னு. ஏய், அப்போது உனக்கு அவன் மேலே ஒரு லவ் வந்திருக்கு அப்படி தானே? அவளுக்கு சூர்யா, அவகிட்ட நான் இன்னும் வெளிப்படையாக என்னோட லவ்வை சொல்லலை. ஆனால் அவள் நடந்துக்கிற விதெல்லாம் பார்த்தா அவன் மனசுக்குள்ளேயும் எனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குன்னு தோணுதுடா. சூப்பர்டா கௌதம், இப்போதான் எல்லாம் ஒரு வழிக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் எனக்கு ஷாலு, இன்னொரு பக்கம் உனக்கு மீரா. செம காம்போ தானே? ஆமாடா, இனிமேல் நம்ம 4 பேரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி வேற லெவலில் இருக்க போகுது. 4 பேரும் சேர்ந்து லூட்டி அடிக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் உன்னோட லவ்வை மீரா கிட்ட சொல்லணும்டா. இப்போதைக்கு என்னோட மோட்டிவ் அவன் மனசுல நான் ஃபுல்லாக நிறையணும். அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா சரியான நேரத்தில் என்னோட லவ்வை அவகிட்ட சொல்லுவேண்டா. நான் ஒரு வார்த்தைக்கு சொல்லலை, நிஜமாவே நீங்கள் ஜென்டில்மேன். நீங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும்போது என்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. ஆக்சுவலாக கௌதம், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப லக்கி தான். உனக்கு எவ்வளோதான் பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் எனக்காக டைம் எடுத்து வரீங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? இந்த காலத்தில் நிறையா பேர் பிஸின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக கொஞ்சம் நேரம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசுகிறது, என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, இவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரெஸ்பெக்ட் ஃபீல் ஆகுது தெரியுமா? எனக்கு நிஜமாவே உங்கள் கூட கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அந்த கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கௌதம். சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், இந்த கம்ஃபர்டபுள், இந்த சந்தோஷம், இந்த காம் ஃபீலிங் என் லைஃப் ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்குன்னு. அதை நினைக்கும் போது தான் எனக்கு புரியுது நீங்கள் என் லைஃப்பில் எவ்வளோ ஸ்பெஷல்னு. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம், என் லைஃப்பில் வந்ததுக்கு.
அழகு. குழந்தையாவே வச்சிருக்கலாம். அவ்வளோ அழகா இருந்தா. இப்ப பெரியவ ஆக ஆக எவ்வளோ சேட்டை பண்றா, எவ்வளோ வாயடிக்கிறா, சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. சரி, நேரம் வேற ஆயிட்டு இருக்கு, எழுப்பி விடலாம். இப்ப இருந்து எழுப்ப ஆரம்பிச்சாதான் 1 மணி நேரம் கழிச்சாச்சு எழுந்திருப்பா. இசை செல்லம், எந்திரிங்கம்மா, டைம் ஆச்சுல்ல, பிளே ஸ்கூலுக்கு போகணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. இசைம்மா, நல்லா போய் விளையாடலாம். செல்லக்குட்டி, எந்திரிங்கடா. ஸ்கூலுக்கு போகல, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்குறேன். என் லட்டு யாரு, என் தங்கம் யாரு, எந்திரிங்க. ஓ சரி சரிம்மா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திரிக்கணும், சரியா? அபி விடுமா, அவதான் பாவம் தூங்குறாள். நைட்ல ரொம்ப அழுதுட்டே இருந்தா, ஒழுங்கா தூங்கல. இன்னைக்கு ஒரு நாள் தானே, பிளே ஸ்கூல் போகலைன்னா ஒன்றும் ஆகாது, தூங்கட்டும். என்ன விஜய், நீங்க தான் ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து அவளுக்கு எடுக்கிறீங்க. ஒரு நாள் வேணான்னு சொன்னா அப்புறம் அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பா. டிசிப்ளின் வேணும்ல. நீங்க ஆஃபீஸ் போற வேலையை மட்டும் பாருங்க. அதான் மேடம் ஆர்டர் போட்டிங்களே, அதுக்கப்புறம் நான் என்னத்த பேசுறது? ம் இப்போ நீ எதுக்கு எந்திரிச்சா? தூங்க வேண்டியது தானே? அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, அதனால எனக்கு தூக்கமே போச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு போக வேணாமா? இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டாடி இங்க பாருங்க, மம்மி என்ன திட்டிட்டே இருக்காங்க. அப்புறம் டாடி என் கூட விளையாட தம்பி பாப்பா எப்ப வரும்? எனக்கு வேணும். வாய், இந்த வாய் இருக்கு பாரு, உனக்கு யாரோட போய் சொல்லி கொடுக்குறா? உன்னையே என்னால சமாளிக்க முடியல, இதுல உனக்கு தம்பி பாப்பா வரையா? போடி. பாட்டி தான் உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் கேட்க சொன்னாங்க, அதுதான் கேட்டேன். அதுக்கு விவசாயம் இல்லையா? குழந்தைகிட்ட இப்படிதான் சொல்லுவாங்களோ? நீங்க 2 பேரும் இங்க பேசிட்டே இருங்க, நான் சூர்யா பாரம்ல போய் தூங்குறேன். பை. நில்லடி இசை, என் கையில மட்டும் மாட்டின அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரி, என்ன பண்றீங்க? விடுங்க. ஆபீஸ்க்கு போலியா நீங்க? அபி, இசை சொன்ன மாதிரி நமக்கு ஒரு தம்பி பாப்பா வந்தா நல்லா இருக்கும்ல. என்ன பிளானிங் பண்ணலாமா? பொண்ணுக்கு வேற வேலையே இல்லையா? மார்னிங்கே இப்படி பேசணுமா? தூங்க விஜய், விடுங்க. செல்லம், மார்னிங் தான் பெஸ்ட் டைம். மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிளான் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும். எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு தெரியும். ஒன்றும் ஓவரா போக வேணாம். ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாருங்க. ஏண்டி, எப்பவும் ஆஃபீஸ் போகிறது தானே? தம்பி பாப்பா எப்பவுமா வரும்? இசை வேற ஆசைப்பட்டு கேட்குறா. பிளான் பண்ண வேண்டாமா? விடுங்க விஜய், காலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேணும்னா ஈவினிங் சீக்கிரம் வாங்க, பிளான் பண்ணலாம். முன்னாடி சொன்னேன்ல, மார்னிங் தான் பெஸ்ட் டைம்னு. சும்மா இரு. விஜய், என்ன பண்றீங்க? விடுங்க விஜய். அதெல்லாம் முடியாது. இப்போ ஆஃபீஸ்க்கு போங்க, ஈவினிங் பார்த்துக்கலாம். ஈவினிங்கும் சீக்கிரம் வருவேன். இப்போவும் இனிமே தானே எல்லாம் பண்ண போறேன். சொல்லுங்க ராகவ். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த சங்கரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு குடோன்ல அவனை கட்டி போட்டு வச்சிருக்கேன். நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் மீராவும் வந்துடுங்க. ராகவ், இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோ கிளம்பிட்டேன். ஏய், ஒழுங்கா வாய் திறந்து உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ராகவ், வாங்க கௌதம். இந்த ராஸ்கல் தான் அந்த சங்கர். வாயை திறந்தானா? வந்ததுலேருந்து கேட்டுட்டே தான் இருக்கேன். ஏன் அடிச்சு கூட பார்த்துட்டேன், வாயை திறக்கவே மாட்டேன் கௌதம். மனசாட்சியே இல்லை. ஒருத்தரோட வாழ்க்கையும் பிஸ்னஸையும் அழிச்சிட்டு உன்னால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியுது? என்னை விட்டுருங்க சார், நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு அப்படி தப்பு பண்ணேன், என்னை விட்டுருங்க. டே சங்கர், நீ யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா இந்த கௌதம் கிட்ட ஏமாத்தவே முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு. நீயா இதை செய்யல, உன்னை யாரோ பின்னால இருந்து செய்ய வச்சிருக்காங்க. அது யாருன்னு இப்ப நீ சொல்ல போறியா இல்ல போலீஸ் கிட்ட மாட்ட போறியா? சார், நானாக சார் பண்ணேன், என்ன பணத்துக்காக ஆசைப்பட்டு தான். எனக்கு பின்னாடி யாரும் இல்லை சார். டேய், உன்கிட்ட நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், பொய் சொல்லாத. ஒழுங்கா உண்மையை மட்டும் பேசு.
நீ ஒரு சின்ன மீன் தான். உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த திமிங்கலை யாரு? யாரு உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது? டேய், இப்போ ஒழுங்கா சொல்ல போறியா இல்ல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டா? ஓ, உங்க கையில இருக்க கட்டையால அவன் தலையில அடிங்க. சார் சார் வேண்டாம் சார். அது சொன்னா இதை கொன்னுடுவாங்க. அவன் ரொம்ப பெரிய ஆளு. ஏய், இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லல, அதுக்கப்புறம் இந்த கௌதமோட இன்னொரு முகத்தை பாப்ப. கௌதம் சார், நான் அவன்கிட்ட பேசுகிறேன். ஏன் சங்கர், எங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரியில் 5 வருஷமாக மேனேஜராக இருந்தீங்க. அவரை சார் சார்னு கூப்பிட்டு பின்னாடியே சுற்றுவீங்களே, கடைசியில் அவர் கழுத்தையே அறுப்பீங்கன்னு அவர் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார். அம்மா ஏதோ பணத்தாசையில அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. டேய், 5 கோடி ரூபாய் லோன் அமௌண்ட்டை உன் சொந்த அக்கௌண்ட்க்கு மாத்தினது தான் உன்னோட சூழ்நிலையா? அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக விவரம் தெரியாத அந்த மனுஷனை ஏமாத்தி பேங்க் பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கி அவரோட சொந்த வீட்டையே ஜாமீன்ல வைக்க வச்சியே, அதுவும் உன்னோட சூழ்நிலையா? அதனால எங்கள் அப்பா அன்னைக்கு தெருவில் நின்னார். பேங்க்ல இருந்து வந்து எங்கள் வீட்டுக்கு சீல் வைக்கும்போது அவர் துடிச்சு துடிப்பு எனக்கு இன்னும் கண்ணில் நிற்குதுடா. அந்த 5 கோடி பணம் எங்க? யாருக்காக இதெல்லாம் பண்ண? ஒழுங்கா உண்மையை சொல்லு. அம்மா அது நான் தான் பண்ணேன், எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. ஏய், பொய் சொல்லாத சங்கர், நீ வெறும் மேனேஜர் தான். இவ்வளோ பெரிய கோல்மால் வேலையா ஒரு பேங்க் நெட்வொர்க் இல்லாம உன்னால மட்டும் தனியா செஞ்சிருக்க முடியாது. அந்த 5 கோடி பணம் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு போயிருக்கு. அந்த அக்கௌண்ட் யாருடையது? இவன் வாயை திறக்க மாட்டான். இவனை இப்படியே போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பேசுவான். இங்க பாரு சங்கர், நீ உண்மையை சொல்லலைன்னா உன்னை விடவே மாட்டோம். எங்க அப்பா இழந்த அந்த கௌரவமும் அந்த வீடும் எனக்கு திரும்ப வேணும். அதுக்கு அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். உன்னை தூண்டி விட்டது யாரு? உனக்கு மேல யார் இருக்கா? சொல்லு. சார் மேடம், நான் சொன்ன என்ன இப்பவே முடிச்சிருவாங்க. அந்த ஆளு அவ்வளோ பெரிய ஆளு. மீரா மேடம் அப்பாவை ஒழிக்கிறது தான் அவனோட மெயின் பிளானே. அந்த பணத்தை நான் எடுக்கல. நான் ஒரு சின்ன கமிஷன் வாங்கிட்டு எல்லாத்தையும் அவர் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டேன். அவன் யாருன்னு சொல்லு, அந்த பேரை சொல்லு. சார் அவன் பேரு வில்லியம். ஒரு கொடூரமான கிரிமினல், அதுவும் இல்லாம மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவன் தான் இந்த எல்லா ஆட்டத்துக்கும் பின்னாடி இருக்கான். கிரிமினல் வில்லியமோட வேலையே சின்ன சின்ன ஃபேக்டரி எல்லாம் முதல்ல மரியாதையா விலையை பேசி வாங்க பார்ப்பான். அதுக்கு ஒரு எம்டி அனுப்பி நல்ல காசு தரோம் வித்துடுங்கன்னு கேட்பான். ஆனா உங்க அப்பா மாதிரி சில பேர் அந்த ஃபேக்டரியா வெறும் பிஸ்னஸா மட்டும் இல்லாம அவங்களோட கௌரவம் சென்டிமெண்டா பார்ப்பாங்க. அப்படி மறுக்கிறப்போதான் அந்த வில்லனோட உண்மையான முகம் வெளியே வரும். முதல்ல எப்பவும் போல அவனோட எம்டி அனுப்பிதான் உங்க ஃபேக்டரிய விலைக்கு பேச சொன்னான். ஆனா உங்க அப்பா ஒத்துக்கல. அதனால அந்த வில்லியமே போய் அவங்க அப்பா கிட்ட பேசினாரு. மரியாதையா காசு கொடுக்கும் போதே வாங்கிட்டு போயிருக்கலாம். இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட. இனிமே இதை எப்படி என் பேருக்கு மாத்தணும்னு தெரியும்னு மிரட்டுனான். அதை பத்தி தெரிஞ்சவங்க பயந்து போய் டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா உங்க அப்பா அவர் கடைசி வரைக்கும் மசியவே இல்லை. உயிர் போனாலும் என் உழைப்ப யாருக்குமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு 6 மாசம் வரைக்கும் போராடி பார்த்தான். எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் தான் என்ன உங்க கம்பெனியில சேர சொன்னான். ஒரு கோமாளி மாதிரி நடிச்சு உங்க நம்பிக்கையை சம்பாதிச்சு உள்ள இருந்து வேலையை முடிக்க சொன்னான். அவன் போட்ட பிளான் படி தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன். அந்த 5 கோடி பணத்துல 1 ரூபாய் கூட நான் தொடல. எல்லாமே அந்த வில்லியம் கிட்ட தான் இருக்கு. அப்புறம் அவனோட வேலையும் முடிஞ்சதும் என்னையும் அம்போன்னு விட்டுட்டான். என்னையும் ஒரு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த வில்லியம் கிட்ட இப்போ எந்த ஒரு இடமுமே எனக்கும் இல்லை. உன் முன்னாடி நிற்கவும் எனக்கு தகுதி இல்லைம்மா. நான் செஞ்சது தப்பு தான். ஆனா அந்த பயங்கரமான மனுஷனோட பிடியில இருந்து என்னால தப்பிக்க முடியலம்மா. கௌதம் சார், எனக்கு இவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியவே தெரியாது. அந்த வில்லியம் இவ்வளோ மோசமானவனா நினச்சி கூட பார்க்கல. இப்போ சங்கரும் கைவிட்டுட்டான், பணமும் போச்சு. நம்மளால அவனை எதுக்க முடியுமா? மீரா, நீங்க கவலையே பட வேண்டாம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது வெறும் சங்கர் இல்லை, அந்த துரோகத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய உருவம். நாம இப்போ சங்கர் கிட்ட சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் வெறும் கருவி மட்டும்தான். ஆனா உண்மையான எதிரி அந்த வில்லியம் தான். அந்த வில்லியம் நினைச்சிட்டு இருக்கான் சின்ன சின்ன ஃபேக்டரிகளை மிரட்டி வாங்குற மாதிரி உங்க அப்பாவையும் மிரட்டிடலான்னு. ஆனா அவனுக்கு தெரியாது உங்க அப்பா அந்த ஃபேக்டரியை கட்டுறதுக்கு எவ்வளோ வியர்வை செஞ்சிருக்கிறான்னு.
ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையே அதில் தான் இருக்குதுன்னு சென்டிமெண்ட்டாக பார்க்குறப்போ அந்த சென்டிமெண்ட்டை உடைக்க பார்க்குறவன் ஒரு போதும் ஜெயிக்க மாட்டான். மீரா, நாம் இப்போ பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். ஒன்று, அந்த 5 கோடி பணம் நம்ம கைக்கு திரும்ப வரணும். இன்னொன்று, அந்த வில்லியம் பண்ணின எல்லா அராஜகத்துக்கும் ஆதாரத்தோட அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கணும். அவன் மரியாதையாக காசு கொடுக்கும்போதே வாங்கியிருக்கலான்னு சொன்னானே, அதே வார்த்தையை அவன் வாயாலேயே சொல்ல வச்சு அவனை நடு நோட்டில் நிற்க வைக்கணும். கண்டிப்பா உங்க அப்பா பட்ட கஷ்டத்துக்கும் அவர் அனுபவிச்ச ஒவ்வொரு நிமிஷம் அவமானத்துக்கும் அந்த வில்லியம் பதில் சொல்லியே ஆகணும். அவன் பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், கிரிமினலா இருக்கலாம், ஆனா அவன் பண்ணின தப்பு, அந்த தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நான் இருக்கேன் மீரா. இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது அந்த பணமோ அதிகாரமோ இல்ல, உங்க அப்பாவோட அந்த நேர்மையான உழைப்பு மட்டும்தான். இனிமே நம்ம டைரக்டா அந்த வில்லியமை அட்டாக் பண்றதுதான் ஒரே வழி. அந்த வில்லனோட கோட்டைக்குள்ள புகுந்து அவனை வீழ்த்துறதுக்கான வேலையை நான் இப்ப இருந்தே ஆரம்பிக்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத, நம்ம பணம் நம்ம கைக்கு வரும். ஹே மீரா, என்னாச்சு? கௌதம், நீ பண்ண இந்த ஹெல்ப்க்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப லக்கி தெரியுமா? ஹே மீரா, உன்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சும் நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும்? அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டாக இருந்தோம் என்ன பிரயோஜனம் சொல்லு? சீக்கிரமாகவே அந்த வில்லியமை கண்டுபிடிச்சு நம்ம பணத்தையும் வாங்கிடலாம், உங்கள் வீடையும் சீக்கிரம் மீட்டுடலாம், சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். ஹே, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தேங்க்ஸோ சாரியோ சொல்லக்கூடாது, சரியா மீரா? ம், மீரா, இப்போ எப்படி உன்னோட கை என் கைக்குள்ளே இருக்கோ இதே மாதிரி எப்பவும் நீ என்குள்ளே இருப்படி. உனக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன். நீ தான் என்னோட உயிரடி.